குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 1ஆம் வகுப்புலேருந்து 41வது பக்கம், அதாவது 41வது பக்கம் உள்ள ஐ அறிவோம் அப்படிங்கிற பகுதியை பார்க்கலாமா குட்டீஸ்? இப்போ வந்து ஐயில் வந்து என்னென்ன பொருள்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐவர், இர், ஐவர், ஐந்து, ஐந்து, ஐந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ அறிவோம். ஓவில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குட்டீஸ். இங்கே பாருங்கள், ஓனாவில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன சொல் பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குட்டீஸ். இதற்கு பேர் என்ன? இந்த படத்தோட பேர் வந்து ஒட்டகம். ஒட்டகம் வந்து ஓ இட்ட இம், ஒட்டகம், ஒட்டகம். ஒலிபெருக்கி ஓ லி பெ ரு இக்கி, ஒலிபெருக்கி, ஒலிபெருக்கி. ஒன்று ஓ இன்று, ஒன்று, ஒன்று. ஒலிப்பான் ஓ லி இப்பா இன், ஒலிப்பான், ஒலிப்பான். இப்போ வந்து ஓனா பார்த்தோம் இல்லையா? ஓனாவில் வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, அதை பாடலாம். பார்க்கலாமா குட்டீஸ்? ஓடும் வண்டி ஒன்றிலே, ஓடும் வண்டி ஒன்றிலே, ஒட்டகம் ஓனாய் நடுவிலே, ஒட்டகம் ஓனாய் நடுவிலே, ஓனான் தம்பி கூடவே, ஓனான் தம்பி கூடவே, ஒட்டக சிவிங்கி போகுதே, ஒட்டக சிவிங்கி போகுதே. நல்லா இருக்குல்ல குட்டீஸ் பாடல்? நீங்களும் பாடிப்பாங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன லெட்டர்ஸ் என்ன எழுதி கொடுத்துருக்காங்க? ஓவண்ணா. ஓவண்ணாவில் என்னென்ன சொல் பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குட்டீஸ். ஓனான், ஓ நா இன், ஓனான், ஓனான், ஓனான். ஓடம், ஓட்ட இம், ஓடம், ஓடம். ஓநாய், ஓ நா இ, ஓநாய், ஓநாய். ஓலை, 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 ஓலை. அடுத்து வந்து 44வது பக்கத்தில் வந்து நிரப்புவேங்கிற பகுதி கொடுத்துருக்காங்க. படத்தில் வந்து ஓனான் ஓடுது பாருங்கள், மேலே பின்னாடி எழுத்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி உள்ள எழுத்தை நீங்கள் எழுதிருங்க. படத்தை பார்த்துட்டு அதை எழுதிருங்க. ஓவண்ணா, ஓனான் அப்படின்னா ஓவண்ணா எழுதிருங்க. அடுத்து இந்த பக்கம் உள்ள படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒட்டகம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓனா, ஓ ஒட்டகம், முன்னாடி ஓனா போட்டுருங்க. இங்கே என்ன பாடம் கொடுத்துருக்காங்க? ஐவர் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஐய அந்த கட்டத்தில் எழுதிருங்க குட்டீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வண்ணாவை பற்றி அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வண்ணாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஔவையா பற்றி தான் ஔவை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஔடதம்னா என்ன? மருந்து. ஔடதம். ஔவையாவும் ஔடதமும் இருக்குது. நிரப்புவேன் பகுதியில் படம் கொடுத்துருக்காங்கல்ல, ஔடதம்னு எழுதிருங்க. இந்த படத்தில் வந்து ஔவைன்னு போட்டுருங்க, ஔவை. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கில் அக்கனா அறிவோம் கொடுத்துருக்காங்க. பக்கம் வந்து எத்தனை? 47. அதில் வந்து அக்கனாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்குவால், எக்குவால். அக்கனாவில் என்ன இருக்குது? எக்குவால். மேலே வந்து வரிசை முறை அறிவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஆவ். இருக்கிற லெட்டர்ஸில் உள்ள வரிசை சொற்களை பூரா நம்ம பார்த்துட்டோம் குட்டீஸ். அவ்வளோதான் குட்டீஸ். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.